பிரமாதம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. டம்மி பீஸ் டம்மி பீஸ். ஒரு செக்மெண்ட்ல இருந்து உன்னை வந்து ஒதுக்கி வைக்கலாம்னு இருக்கோம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அதான் மனசுக்கு நிம்மதி. பழனி பழனி பிரியங்கா இருக்கிற மட்டும் கொஞ்சம் செக்மெண்ட் ஓகே எடுத்துக்கோங்க. ப்ரோமோலயே மோல போட்டாங்க நல்லா இருக்குன்னு மாத்திருவாங்க சார். நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு ராங்கலையா? எப்படி எல்லாம் கால வந்து கதறனா இறக்கம் இல்லையா உனக்கு? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. டேய் சும்மாறா. டேய் சும்மாறா. உங்க சென்டிமெண்ட்கள் தாங்க முடியலடா. ஒரே இருட்டட்டிங்கா இருக்கு. எப்படி வேற உண்டு? நம்மளும் ஒரு ஆல்டர்னேட் இந்தியா லாரியா எங்கயா தங்களே. எனக்கு தமிழ் நல்லா தெரியும். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு புரியல. நீங்க சொல்லுங்க. ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணும்போது எப்படியான வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணீங்க? Ladies and gentlemen, Cook with Komali season 5 ஓட Godfather of cooking legend பதாமு அவர்கள். இப்போ உங்களுக்கு திருப்தியாடா? இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் விஜய் டிவில பாத்திருக்கேன். இப்போ எப்படி நடந்துச்சுன்னா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க குக் அப்படின்னு எங்களை காட்டிட்டு ஷோவோட சூப்பர் ஸ்டார்ஸ் நாங்க ஆக்டர்ஸ் நீங்க அடிச்சுக்கிட்டு ஷோவோட சூப்பர் ஸ்டார்ஸ் ஆக்டர்ஸ் வந்தாச்சு. எங்களை பத்தி கௌரவம் பேச உங்களுக்கு பிடிக்காத. கீழ இருந்து இந்த ஷோக்கு ஒரே ஒரு ஆங்கர் தான். அது வந்து பிரியங்கா. காதுல பூ வச்சிட்டியா? அப்படியே மூக்குல ரெண்டு பஞ்சு வச்சு நாடி கட்டி கட்டி தூக்கி விடு. போய் கேட்கறேன். படுத்துறீங்களா? என்னை படுத்து சோஷியல் மீடியாவை டிவி மீடியாக்குள்ள கொண்டு வந்த இர்ஃபான் உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். நான் சொல்லியே வந்தா நாங்களும் பேசணும். அப்புறம் உட்கார்ந்து டிவில பாக்குறேன். லெட்ஸ் வெல்கம் கூட இப்ப மூஞ்சி வரல. எல்லாமே இதே பண்ண நீ அங்கே போனாங்க. எல்லாமே இதே பண்ண நீ அங்கே. இங்க இருக்கிற ஜட்ஜஸ் கிட்ட நாங்க ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இங்க இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் காஸ்ட் பை மணிமேகலை அண்ட் ரக்ஷன். அதுவும் வந்து மணிமேகலை இப்ப ஃபுல்லா இந்த டெஸ்ட் நான் வந்து ஒரு ஆங்கரா எல்லா டேபிள் போய் மோட்டிவேட். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பால் கறக்கும் போது எந்தெந்த ஷோ பிரிச்சு எடுத்துக்கலான்ற வரைக்கும் நீங்க வந்து இங்க பேசிட்டு இருந்தீங்க. நீ அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற ஆக்சிடென்ட் ஆகிடுவேன். கேர்ஃபுல். அம்மா சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோ. நான் ஸ்டார்ட் சிங்கர். சிம்ரன் என்னடா இது? என்னம்மா இது? சிம்ரன் சிம்ரன் நம்ம யாராவது ஒருத்தங்க இல்லனாலும் விஜய் டிவி ஷோ நிக்க கூடாது இல்லையா? அது எதுவுமே நிக்காது. இந்த சமாளிக்கிறவங்க வச்சுக்காத. அந்த படுபாவி பசங்க அதை போடுவானு அதை மட்டும் தான் போட்டானுங்க. நான் நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு ராங்கலையா? செகண்ட் டைம் நீங்க நம்ம செட் வந்திருக்கீங்க. அது சீனியரா உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க எப்போ வந்து ஆங்கர் ஆனீங்க? கேட்டா ஒரு கேள்வி. அந்த பிரியாங்கன்ற பேர் வச்சவங்களுக்கு தெரியல மாட்டாங்க. ஏய் பாம்புக்கு பதில் இல்லடா. உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. எல்லாருக்கும் அன்பும் வாழ்த்துக்கள். அது எல்லாத்திற்கும் மேலாக மிக அழகுற நல்ல தமிழை பேசி தொகுத்து வழங்குகிற தங்கை மணிமேகலை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. பார்த்த வரைக்கும் நம்ம பேச்சு மட்டும்தான் வசந்திருக்கணும். மத்தவங்க எல்லாம் நமக்கு கீழே தான் நினைக்கிறது. பிரியங்கா தான் என்ன பொறுத்தவரை. வெரி குட். அது எப்படி என்ன பண்ற எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீ. ஆனா பேப்பர்ல போடுறானே. சத்தம் தான் ஓங்கி இருக்கணும்னா பார்க்காத எங்கேயுமே. பேருக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நீ யார் என்ன கேக்குறதுக்கு? என்ன பண்ணுறா? நீ யார் கேக்குறமா? எல்லா நட்டும் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சே. அப்ப நீ தெரியா? நீ யார் கேக்குறமா? எல்லாம் பார்த்தாச்சு சார். எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தா? அக்ஷரா இப்ப நீங்க சொல்லுங்க.
இந்த பிரியங்காவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லா சிச்சுவேஷன்லயும் அவங்க இன்வால்வ் பண்ணிப்பாங்க, ஈவன் இஃப் இட்ஸ் நாட் நெசசரி. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். அவங்களுக்கு எமோஷன் வந்தா அது எமோஷன், மத்தவங்க வந்தா அது வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஷோ. இட் இஸ் இது மாதிரி தக்காளி சட்னி அதே மாதிரிதான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. லைக் அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மத்தவங்க வந்தா தக்காளி சட்னி, அந்த ஒரு கான்செப்ட்ல தான். இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்மம் அப்ப இருந்தே இப்படித்தான். பரவாயில்ல, செம்மையா பண்ற நீ. அதை நீ பண்ணாத. பயங்கரமா பண்றப்பா. ஆத்தி, நான் கூட என்னோட்டு நினைச்சேன். இவத்தாத்தா குழந்தை முகத்தில் வெளியில இந்த மாதிரி பண்ணது ரசிகர்களுக்கு ஒரு இதுவா தான் இருக்கு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இவங்க ஆங்கரா இருக்காங்க, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. இந்த இதுல அவங்க வந்து தலையெடுத்து கொஞ்சம் தப்புன்ற மாதிரி தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையனா இருக்கட்டும், பெரிய பையனா இருக்கட்டும், நியாயமா இருக்கும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காக நீ ரோட்ல போறவங்க பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் செட்டு என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதாவது நியாயமா பேசணுமா இல்லையா? அவங்க கலாய்க்கிற மாதிரி தான் பேசுனாங்க. அது இவங்க எந்த அர்த்தத்துல எடுத்துக்கினாங்கன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்காங்க. எப்படியா விட்டு கொடுக்க முடியும்? வீட்டு கொல்ல போறவங்க கூட்டிட்டு போய் தோர்த்து அடிக்கிறாங்க. அது தப்பு தான். ஆக்சுவலி அது தப்பு தான். நம்ம பெரிய ஆங்கரா இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. 400 மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. நிறைய இடத்துல இன்டரப்ட் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணணும், அது மாதிரி சொல்லுங்க. ஒருத்தர் இன்டரக்ட் பண்ணும் போதும் இவங்க நடுவில் போயிடுறாங்க. அவங்க எப்படி இவங்க எப்படின்னு அவங்கள பேசவே விட மாட்டாங்க. அது கண்டிப்பா அது யாருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். யாரும் செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா விஷமும் எழுத்தி குத்தி ஷோல வந்து நம்ம ஒரு பார்ட்டிசிபெண்டா வரும்போது நம்ம அது கொடுத்த வேலையை அதை பார்த்துருக்கலாம். இவங்க பேசாம எதுக்கு தேவையில்லாம போய் அவங்க ஜாப்ல இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னு தெரியல. நீ வாழ இருப்ப என்னைக்காவது நான் பொறுக்க போட்டுருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா சும்மா போய்கிட்டு இருக்கல, ஊட கூட பேச மறந்து காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மாதிரியா, அதுக்கப்புறம் உன் பேர நாங்க தலைவர் ஆகவே கூடாது. இல்லையா? பிரியங்கா வந்து அவங்க இன்டர்ஃபியர் பண்ணாம அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்துருந்தா பெட்டரா இருந்திருக்கும். மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சீனியரோ ஜூனியரோ அது கணக்கு இல்ல. யாருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அவங்க அந்த வேலை வந்து பெர்ஃபெக்ட்டா செய்யணும். சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். மணிமேகலையும் வெரி குட், பிரியங்காவும் வெரி குட். அவ வேலை செஞ்சுட்டு போனா அதான் என்னோட அவா. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா. பிரியங்காவும் நல்லா தான் பண்ணுவாங்க. அவங்க எல்லா ஷோஸுமே அவங்க இருந்தாலே ஃபன் மூமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். இவங்க கேட்டா அதை பத்தி பெருமையா சொல்லுவேன். பாருங்கடா எவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்துட்டா, எங்க போயிடுவான்ட்டு. என்கிட்ட அப்படி பேசலாமா? இன்னைக்கு குஃபை கோமாளி ஷோட ஆங்கர் வெளியில போய் நம்ம நிகழ்ச்சியோட பெருமைகளை பத்தி வந்து மணிமேகலை எங்க போனாலும் எல்லா இன்டர்வியூஸ்லயும் கொடுக்குறா. அப்படி ஒரு விஷயத்த வந்து சார் கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு விஷயத்த வந்து ரெடி பண்ணிருக்கேன் சார். அது ஒரு ஸ்கிரீன்ல போட்டு நீங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி சொந்த காசை போட்டு செலவு பண்ணி என் குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு ஒரு சந்தோஷம்?